ஒருவர் சொன்னதாக கேள்விப்பட்ட அந்த வார்த்தைகள் என்னை சிந்திக்க வைத்து, அது கடவுளுடைய பராமரிப்பின் வழி நடத்துதலின்படி இன்றைக்கு இந்த செய்தியை தயாரித்து பிரசங்கிக்கவும் உதவி செய்திருக்கிறது. இதை கேட்கும் போதே ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், அப்படி என்ன வார்த்தையை கேட்டு அதுக்கு ஒரு செய்தியே தயாரித்து கொடுக்கிற அளவுக்கு வந்ததுன்னு நீங்க யோசிக்கலாம். உங்களை ரொம்ப யோசிக்க விடாம நானே அதை சொல்லி விடுகிறேன். அது கர்த்தருடைய நாளை பற்றியது. கர்த்தருடைய நாளை பற்றியது. கர்த்தருடைய நாள் என்று நாம் அழைப்பது வாரத்தின் முதல் நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளை பத்தி அவர் சொன்னதாக நான் கேள்விப்பட்ட அந்த செய்தி தான் என்னை சிந்திக்க வைத்து இந்த செய்தியையும் தயாரிக்க செய்து இன்றைக்கு ஆண்டவருடைய உதவியோடு அதை பிரசங்கமோ செய்ய போகிறேன். அப்படி என்ன நான் கேள்விப்பட்டேன், அந்த மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, 6 நாளும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், என் உடம்பெல்லாம் டயர்ட் ஆயிருது, எனக்குன்னு ஓய்வெடுத்து எனக்கு விருப்பமானவைகளை செய்து கொள்வதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருக்கு. அதுதான் எனக்கு லீவ் நாளும் கூட. இந்த நாள்ல காலையில ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வர்றேன். சாயங்காலமும் என்னை சபைக்கு வரை சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதான் காலையில ஆலயத்துக்கு போய் ஆராதனையில கலந்து கொண்டு வந்து விட்டேனே, பிறகு மறுபடியும் மாலை ஆராதனைக்கு நான் ஏன் போகணும்? இந்த நாள் தானே எனக்கு ரெஸ்ட். இந்த நாள்ல என்னுடைய விருப்பத்தின்படி எனக்காக கொஞ்ச நேரம் செலவழிக்கிறதுல என்ன தவறு இருக்கு? இந்த நாளையும் முழுமையா கடவுளுடைய சபையில வந்து செலவழிக்க சொன்னா அது என்ன நியாயம்? இதுதான் அந்த மனிதனுடைய சிந்தனை போக்கு. இதைதான் நானும் கேள்விப்பட்டேன். அது கேள்விப்பட்ட பிறகுதான் எனக்குள்ள ரொம்ப யோசனைகள் வர ஆரம்பித்தது. உண்மையிலேயே நம்ம சபை மக்களை நான் பாராட்டுவேன். ஏன்னா இந்த கர்த்தருடைய நாளை முழுமையாக கூட்டு ஆராதனையிலையும் தனிப்பட்ட ஆராதனையிலையும் செலவழிக்கிறதுல நீங்க ரொம்ப உறுதியா இருக்கிறீங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். தொடர்ந்து அதை நீங்க கை கொள்ளுங்க. இருந்தாலும் நான் ஏன் இந்த நேரத்துல இந்த கர்த்தருடைய நாளை பற்றிய செய்தியை கொடுக்கிறேன் என்றால், வருடத்தின் ஆரம்பத்தில் இதை நினைவு கூறுவது நமக்கு ரொம்ப நல்லது. கர்த்தருடைய நாளை பற்றி நாம் என்ன விசுவாசிக்கிறோம், அதில் நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு எப்பவுமே ஒரு விஷயத்தை நாம செய்கிறதுல சிறப்புள்ளவர்களாக மாறணும். என்னைக்கு நான் செய்யற இந்த விஷயத்துல நான் சரியாத்தான் இருக்கிறேன்னு நினைக்கிறோமோ அங்கேயே நம்முடைய தோல்வி ஆரம்பித்து விடுகிறது. சாதாரண உலக மனுஷனே சொல்றான். என்ன சொல்றான்? வெற்றி கிடைக்கணும்னா குதிரையின் வேகத்தில் ஓடு. வெற்றி கிடைக்கணும்னா எதோட வேகத்துல ஓடணுமா? குதிரையின் வேகத்தில் ஓடு. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க இத? சரி, ஏங்க குதிரைய சொல்றாங்க? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? குதிரையை விட வேகமா ஓடக்கூடிய எத்தனையோ விலங்குகள் இருக்கு. சிறுத்தை இருக்கு. சிறுத்தை குதிரையை விட வேகமா ஓடக்கூடியது. ஆனா ஏன் சிறுத்தைய இந்த வேகத்தோடு ஒப்பிடாம ஹார்ஸ் பவர்னு தான் சொல்றாங்க, குதிரையின் வேகம்? ஏன் சொல்றாங்கன்னா, குதிரை மட்டுமே சிறப்பான தகவமைப்புகளோடு நீண்ட நேரத்திற்கு அதிக வேகத்தில் ஓடக்கூடிய ஒரே விலங்கு. உங்களுக்கு புரியுதா? சயின்டிபிக்கலா இத சொல்றாங்க. சிறுத்தை கொஞ்ச நேரம் வேகமா ஓடும், அதுக்கப்புறம் அது சோர்ந்துரும். ஆனா குதிரை மட்டுமே நீண்ட நேரம் வெகு வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கு. அதே வேகத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓடுறதுல குதிரை. அப்ப அவங்க சொல்றாங்க, உனக்கு வெற்றி கிடைக்கணும்னா குதிரையின் வேகத்தில் ஓடு. வெற்றி கிடைச்சிருச்சுன்னா உட்கார்ந்துருன்னு சொல்லல. அப்புறம் என்ன செய்யணுமா? கேள்விப்பட்டிருப்பீங்க, குதிரையை விட வேகமாக ஓடு. ஏன்னா அந்த வெற்றியை தக்க வைக்கணும். இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அப்பா, நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய நாள்ல காலை ஆராதனை மாலை ஆராதனை நான் ஒரு நாளும் தவறல. ஏதோ உடல்ல சரியில்லாம 1-2 முறை போயிருக்கலாமே தவிர மற்றபடி நான் ஆலயத்துலதான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு அதில் திருப்தி அடைந்து விடக்கூடாது.
அந்த நாளை கை கொள்ளுகிறதுலையும் அந்த நாளை நாம எப்படி செலவு செய்யணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அதன்படி அந்த நாளை நாம் செலவு செய்கிறதுல இன்னும் தேர வேண்டும், இன்னும் சிறப்படைய வேண்டும், அதுல இன்னும் முன்னேற வேண்டும். அததான் நம்ம கவனிக்கணும். அப்ப 2 விதத்துல இதை நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். கர்த்தருடைய நாளை நான் ரொம்ப பரிசுத்தமாக ஆசரிக்கிறேன், காலை மாலை ஆராதனைகளை நான் கலந்து கொள்ளுகிறேன், சபை கூட்டங்களை நான் தவறுகிறது இல்லைன்னு நினைக்கிறவர்கள் இன்னும் அந்த நாளை எப்படி நான் சிறப்பாக அனுசரிப்பது, அதுல கவனத்தை செலுத்தணும். அதே நேரத்தில் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, சிலருடைய நினைவு இப்படிதான் இருக்கு. எதுக்குங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லா சர்ச்சுக்கு போய்கிட்டு காலையில போய் பார்த்துட்டு வந்தா போதாதான், சாயங்காலமும் எதுக்கு போகணும்? சாயங்கால நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வீட்டுல இருந்து ஒரு டிவி பார்த்து ஏதோ ஒரு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா இருந்து அல்லது நண்பர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு போய் அதுக்கு தானே அந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி நினைக்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இந்த வார்த்தைகளை கேளுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த வார்த்தைகள் என்ன ரொம்ப யோசிக்க வைத்தது. அப்போ கர்த்தருடைய நாளை பற்றிய சரியான புரிதலை மறுபடியும் விளக்கி போதிக்க வேண்டியதனுடைய அவசியம் இருக்குன்றத புரிந்து கொண்டேன். எங்கேயாவது பிரசங்கத்துல கர்த்தருடைய நாளை பத்தி கேட்கறது வழக்கம் தான், அதை பத்தி நாம சிந்திக்காம இருக்கிறது இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட விதத்துல கர்த்தருடைய நாளை பற்றி ஒரு பிரசங்கமாக நாம கேட்டு சில காலம் ஆயிடுச்சு. ஆகவே அதை செய்வது நல்லதுன்னு நான் தீர்மானித்து தான் இன்னைக்கு இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல அந்த மனுஷனுடைய வார்த்தையை பொதுவா பார்த்தோம்னா அது எப்படி தோணும், இதுல என்னங்க தவறு இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாருக்கும் லீவு நாள், உண்மைதான். அந்த நாள்ல ஆண்டவர் ஆராதிக்க ஆலயத்துக்கு போகணும் தான். ஆனா அதுக்காக அந்த நாள் முழுவதையும் ஆலயத்திலேயே செலவழிக்க சொல்வது கொஞ்சம் அதிகமா தெரியுது. அதிகமா தெரியுதுன்றத விட அது கொஞ்சம் அநியாயமாவும் தெரியுதே. அதுதான் பொதுவா அந்த மனிதனுடைய எண்ணத்தை கேட்கிறவர்களுடைய பதிலாக இருக்கும். உலக மனிதர்கள் என்னது, காலையிலையும் சர்ச்சுக்கு போயிட்டு சாயங்காலமும் சர்ச்சுக்கு போயிட்டு அந்த நாள் ஃபுல்லாவே சர்ச்சா, இது என்னப்பா இது அப்படின்னு உலக மனிதர்கள் கேட்கிற போது, அப்படியா கடவுள் அந்த நாள் முழுவதையும் அவருக்காக கொடுக்க சொல்லி இருக்கிறாரா? எனக்கு என்னவோ இது சரியா தெரியலையே. அப்படித்தான் உலகத்து மனிதன் சொல்லுவோம். உலகத்து மனிதர்களை விடுங்க, அவனுக்கு கடவுளையும் தெரியாது, கடவுளுடைய வார்த்தைகளும் புரியாது. கிறிஸ்தவர்கள்னு தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கூட இந்த சிந்தனையை தங்களில் வளர்த்து கொண்டிருப்பதுதான் ரொம்ப வேதனைக்குரியது. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கால பகுதியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள் மிகவும் அவமதிக்கப்படுகிறது கிறிஸ்தவர்கள் மத்தியில. அதை நம்ம தெளிவா கண்கூடாக பார்க்க முடிகிறது. அந்த நாள்ல எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்து அந்த நாளை கேளிக்கையின் நாளாக மாற்றி, கேளிக்கையின் நாள்னா மன விருப்பத்திற்குரிய நாளாக அதை மாற்றி வைத்து அந்த நாள்ல செய்யக்கூடாததை எல்லாம் செய்து அந்த நாளை அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தார். ஒரு போதகரோடு பேசும்போது அவர் இப்படி சொல்லுகிறார், இப்படியெல்லாம் போதித்துக் கொண்டிருந்தால் சபைக்கு எப்படி மக்கள் வருவார்கள்? ஒரு போதகனுடைய சிந்தனையை பாருங்க. இப்படி எல்லாம் நீங்க பேசி இவ்வளவு ஸ்ட்ரிக்டா கர்த்தருடைய நாளை அதை ஆராதனையின் நாளாக கடைபிடிக்க வேண்டும், காலை மாலை ஆராதனையிலையும் தனிப்பட்ட ஆராதனையிலையும் தான் அந்த நாளை செலவழிக்கணும்னு நீங்க சொன்னா சபைக்கு எப்படி மக்கள் வருவாங்க? நாம எப்பவுமே மக்களுடைய வசதியையும் நினைக்கணுமா இல்லையா? வயதானவங்க இருப்பாங்க, சிறு பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும்ல. காலையில வந்துட்டு போயிருக்கிறாங்க, திருப்பி சாயங்காலமும் வாங்கன்னா அது அவங்களுக்கு வேண்டாத சுமையை அவங்க மேல ஏற்றுவது போல இருக்கிறது இல்லையா? அதனால காலை ஆராதனையோட நிறுத்திக்குவோம். அந்த நாள்ல ஆண்டவரை ஆராதித்தோம், மனமகிழ்ச்சியா சந்தோஷம். ஆண்டவரே இந்த நாள்ல மனமகிழ்ச்சியா தான் இருக்க சொல்லி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் போய் அவங்க விருப்பப்படி செய்து கொண்டு போகட்டும், இதுல என்னங்க தவறு இருக்குன்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ சபை போதகர்கள் சபையெல்லாம் இருக்கு. காலை ஆராதனையோட அந்த நாளுக்குரிய கடமைகளை வைண்ட் அப் பண்ணி போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ என்னுடைய குடும்பத்திலேயே பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் காலையில 1 மணி நேரம்
7:30 8:30 மணி வரைக்கும் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா அந்த நாள்ல செய்ய வேண்டியதை செய்து முடித்தாயிற்று. 8:30 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த நாள் அவர்களுடைய நாள். விருந்துகளுக்கு போகிறதும், நண்பர்கள் உற்றார் உறவினர் யாரெல்லாம் சும்மா இருக்கிறானோ அவனெல்லாம் போய் பார்த்து சுத்தி அடிச்சு வந்து அந்த நாளை சந்தோஷமா டிவியில ஒரு படம் பார்த்து அப்படி சந்தோஷமா அனுபவித்துக் கொள்ளத்தான் விரும்புகிறார்கள். இதுக்கு மத்தியில் இப்படிதான் இருக்கு உலகம். நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பயங்கரம் ரொம்ப பெருசு. கர்த்தருடைய கட்டளைகளை அறியாதவர்களை பற்றி நாம் பேசவில்லை. கர்த்தருடைய கட்டளைகளை அறிந்திருக்கிறேன், அவருடைய மக்களாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பது மிகவும் ஆபத்தானது. இதுக்கு மத்தியில சீர்திருத்த பாரம்பரியத்தின் பின்னணி கொண்டவர்கள், சீர்திருத்த சத்தியங்களை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய நிலைப்பாடு என்ன? எத்தனையோ சபைகள் இந்த சீர்திருத்த சத்தியத்தை விசுவாசிக்கிறோம்னு சொன்ன சபைகள் எல்லாம் இன்னைக்கு வழி விலகி போய் பெந்தேகோஸ்தே சபைகளாக போய்விட்டது. பரவச கூட்டத்தாரா மாறிவிட்டாங்க. சபையினுடைய வரலாற்று பின்னணிய உதறி தள்ளிவிட்டார்கள். கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவத்தை அவங்க பார்க்க மறந்து அதை விட்டுட்டாங்க. உறுதியாக நிற்க வேண்டிய அஸ்திபாரமான வேத சத்தியங்களை எல்லாம் விட்டு விலகி போய்விட்டார்கள். ஒரு சின்ன சபையா நாம இருக்கிறோம். இதுல நம்முடைய நிலைப்பாடு என்ன? அதுதான் இன்னைக்கு நாம கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். இதை மறுபடியும் சிந்தித்து கர்த்தருடைய நாளை பற்றிய வேத சத்தியங்களில் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள போகிறோம். இந்த கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிற போது அந்த வார்த்தையை கேட்ட உடனே சாதாரணமா சொல்லுவாங்கல்ல, நாடி நரம்பு ஊன் சதை ரத்தம் இதெல்லாம் இந்த வார்த்தையில ஊறி போய் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயதானவங்க வரைக்கும் கர்த்தருடைய நாள் என்று கேட்ட உடனே ஒரு அலார்மிங் சவுண்ட் வந்து உங்க காதுல தொனிக்கணும். அந்த நாளை பற்றியும், அந்த நாளினுடைய பரிசுத்தத்தை பற்றியும், அந்த நாளினுடைய மகத்துவத்தை பற்றியும், அந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்கிறதுல நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சாகிற வரைக்கும் அதுல நாம நிலைச்சிருக்கணும். ஒவ்வொரு வாரமும் அந்த நாளை நான் இன்னும் எப்படி சிறப்பாக ஆண்டவரோடு செலவழித்து ஆண்டவருக்கு மகிமையாக என்னுடைய ஆத்தும நன்மைக்காக நான் செலவு செய்வேன் என்கிறதுல கவனம் செலுத்தணும். எக்காரணத்தை கொண்டும் கர்த்தருடைய நாளை அவமதித்து விடக்கூடாது. நீங்க நினைக்கிறீங்களா கர்த்தருடைய நாள்ல ஆலயத்துக்கு வந்து போறது மட்டும் கர்த்தருக்கு மகிமை சேர்க்குன்னு? இல்ல. ஆண்டவர் எப்பவுமே சொல்லுகிறது, வெளிப்புறமான சடங்கான காரியங்களை கர்த்தர் பார்க்கிறதில்லை. உங்களுடைய இருதயத்துல இந்த நாளை பற்றி என்ன யோசிக்கிறீர்கள்? உங்க இருதயத்துல இந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக உங்களுக்கு இருக்கிறது தனிப்பட்ட விதத்துல? அததான் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த நாள் ஆரம்பத்திலிருந்து அந்த நாளின் முடிவு வரையிலும் அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? உங்க இருதயத்துல அந்த நாளை எப்படி நினைத்து அந்த நாளை அனுபவிக்கிறீர்கள்? அததான் ஆண்டவர் பார்க்கிறார். இப்போ நியூ இயர்ல நம்ம பார்த்தோம்ல, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்திலிருந்து வரக்கூடிய அழகதான் அவர் விரும்புகிறார். அப்ப கர்த்தருடைய நாளை பற்றிய உங்களுடைய சிந்தனை என்ன? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இங்க இருக்கிற உங்கள கர்த்தருடைய நாள் என்கிற இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரெண்டு தான் இருக்க முடியும். ஒன்னு, அது உங்களுக்கு சுமையாக இருக்கும் அல்லது சுகமாக இருக்கும். இந்த ரெண்டை தவிர வேற இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பே கர்த்தருடைய நாள் உங்களுக்கு சுமையா சுகமா? கர்த்தருடைய நாள் உங்களுக்கு சுமையா சுகமா? சுமைனா அத சுமக்கிறதற்கு வெறுத்து அது ஒரு பாரமாக, அந்த நாளே ஒரு விரும்பத்தகாத ஒரு நாளாக இருக்கிறதா? அல்லது அந்த நாளை நீங்கள் அனுபவித்து அந்த நாளின் மகிமையை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள்? அதான் சுகம், அந்த நாளினுடைய இன்பத்தை அனுபவிப்பது. இந்த ரெண்டு நிலையில தான் இங்க இருக்கிற நீங்க இருப்பீங்க. ஒருவேளை உங்களை கட்டாயப்படுத்துறதுனால நீங்க இந்த மாலை ஆராதனைக்கு கூட வந்திருக்கலாம்.
ஆனா உங்க இருதயத்துல அது எப்படி இருக்கும்னா, சோ வேணாலும் வரமாட்டேனாலும் விட மாட்டேங்கிறாங்களே, கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு சாயங்காலமும் வர வச்சு இன்னைக்கு பார்த்து அந்த படம் போடுறேன்னு வேற சொல்லியிருக்கிறேன். ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இவங்க வேற கட்டாயப்படுத்தி இப்படி சபைக்கு கூப்பிடுறாங்களே, இப்படியெல்லாம் கூட யோசிக்கலாம். அல்லது வெளிநாடுகள்ல இருந்து உங்க நண்பன் வந்திருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போவோம் தான், அதை விட்டுட்டு இங்க வரணுமே அப்படிங்கிற ஒரு பெரிய சுமை. திடீர்னு வேலை ஸ்தலத்துல இருந்து போன் பண்ணுவாங்க, உங்களுக்கு காலையில தான் ரெஸ்ட் கொடுத்துட்டோம்ல, சாயங்காலம் வாங்க வேலைக்கு வாங்க. இப்படி பல நிலைகளுக்கு மத்தியில அந்த நாளை பத்தின உங்களுடைய நினைவு எப்படி இருக்கு? அது உங்களுக்கு சுமையா இருக்கா? அது ஒரு கஷ்டமா இருக்கா? ஒரு பாரமா இருக்கா? அல்லது கர்த்தருடைய நாள்னு கேட்ட உடனே உங்களுடைய இருதயம் பூரித்து சந்தோஷப்படுகிறதா? இந்த ரெண்டு நிலைப்பாட்டுல தான் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே இந்த செய்தியை சிந்திப்பதற்கு முன்பதாகவே உங்களுடைய மனதில் கர்த்தருடைய நாளை பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். தனிப்பட்ட நிலைப்பாடு. குடும்பமா நாங்க வந்துட்டு போறோங்க, அப்பா அம்மா கூப்பிடறனால வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அப்பா அடிப்பாங்க, சத்தம் போடுவாங்க, அம்மா சோறு போட மாட்டாங்க. அதுக்காக பயந்துகிட்டு சரி சர்ச்சுக்கு வந்துட்டு போவோம். அப்படி இல்லை. நான் சொல்றது தனிப்பட்ட உங்களுடைய நிலைப்பாடு என்ன. இந்த வார்த்தையை கேட்கிற சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் உங்களுடைய இருதயத்துல கர்த்தருடைய நாளை பற்றிய உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். அது உங்களுக்கு சுமையாக இருக்கிறதா அல்லது சுகமாக இருக்கிறதா? இதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய ஓய்வு நாளையும் அதனுடைய அவசியத்தையும் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு தான் அந்த நாளின் ஆராதனைகளும் அந்த நாள்ல நாம செய்யும்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிற கடமைகளும் சுமையாக இருக்கும். ஆனா யாரெல்லாம் கர்த்தருடைய நாளின் மகிமையை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்களோ, அந்த நாளின் ஆராதனைகளும் அந்த நாள்ல அவர்கள் செய்யும்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிற கடமைகளை செய்கிறதுல அவர்கள் சுகத்தை அனுபவிப்பார்கள். அது அவர்களுக்கு சுகமாக இருக்கும். கர்த்தருடைய ஓய்வு நாளை பற்றிய இந்த சர்ச்சை இன்றைக்கு நேற்றல்ல, வரலாறு முழுவதுமே இருந்திருக்கு. சில வருடங்களுக்கு முன்பு இறையியல் வகுப்புகள்ல கலந்து கொண்டு வீடு திரும்புகிற போது ஒரு சகோதரன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவரும் ஒரு சபையினுடைய போதகர். நீங்க கொஞ்சம் பாருங்க அந்த போதகருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு. அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தருடைய நாளை பற்றிய இந்த கட்டளை இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை வைத்துக் கொண்டு விடாப்பிடியாக இன்றைக்கு நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அவர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு போதகர், அவர் முறையான இறையியல் படிப்பை படித்திருப்பதாகவும் சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? அது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைங்க. அந்த கட்டளையை இன்னைக்கும் நாம ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிச்சுக்கிட்டு நம்ம சபை மக்களை இந்த நாளை இப்படிதான் செலவு செய்யணும்னு சொல்லுகிறது, அது கொஞ்சம் அதிகமா தெரியலையா? அதை என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லுகிறார். அப்ப அவர் கர்த்தருடைய மற்ற கட்டளைகளை பற்றி சபை மக்களுக்கு என்ன போதித்து எப்படி நடத்துவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்க. எவ்வளவு பேசி பார்த்தேன் அவர்கிட்ட. அவர் புரிந்து கொள்ளுகிற விதத்துல எத்தனையோ விளக்கங்களை கொடுத்த போதிலும் அதை ஏற்றுக்கொள்ள அவருக்கு மனதில்லை. பாருங்க, ஒரு விஷயத்துல விடாப்பிடியா நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா யார் என்ன பேசியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படியே தான் இருப்பீங்க. அந்த மனுஷனும் அப்படியே தான் இருந்தார். நீங்க என்ன சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாதுங்க. ஏன்னா அவர் இறையியல் வேற படிச்சிருக்கிறாரா, அதனால நான் படிச்சிருக்கேன்ற ஒரு நினைப்பு வந்து விடுகிறதா? அப்போ உங்களை விட பேசுற என்ன விட நான் இறையியல்லாம் படிக்கலங்க, எந்த தியாலஜி காலேஜுக்கெல்லாம் போகல. அப்போ அந்த மனுஷனுடைய எண்ணத்துல என்ன வருது? நீ காலேஜுக்கும் போகல, படிக்கவும் இல்லை, ஆனா நான் காலேஜுக்கு போய் படிச்சு பட்டம்லாம் வாங்கியிருக்கிறேன், அப்ப நீ சொல்றத நான் எப்படி கேட்கறதுங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து விடுகிறது. ஆக அந்த மனுஷனுடைய சிந்தனை அப்படி. இப்படிதான் மனுஷனுடைய சிந்தனை இருக்கு கர்த்தருடைய நாளை பற்றி. இந்த நாளை முழுசையே ஏன் ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கணும்? இந்த நாளை எனக்குன்னு பிடித்த மாதிரி கொஞ்சம் நான் செலவு செய்ய கூடாதா? இந்த சின்ன பிள்ளைங்களா, அந்த வாலிப வயசுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா உங்களுக்கு இது பெரிய சோதனையா இருக்கும், நாளைக்கு பரீட்சையா இருக்கும்.
முதல் நாள் படிக்க கூடாது. கூட இருக்கவெல்லாம் படிச்சிருவான். இடையில போன் வேற பண்ணிட்டே இது படிச்சிட்டியாடா, இந்த கேள்விதான் நாளைக்கு வரும்னு டீச்சர் சொன்னாங்கடா. உடனே மனசுக்குள்ள ஒரு போராட்டம். என்னமோ இவர் புத்தகத்துல மத்த எல்லாம் படிச்ச மாதிரியும் அந்த ஒரு கேள்வியை மட்டும் படிக்காம விட்ட மாதிரியும் அவருடைய எண்ணம் அப்படியே ஐயோ அப்படின்னு ஒரு பெரிய நான் எங்க அப்பா அம்மாவோட இன்னைக்கு இங்கெல்லாம் போறேன்டா. அந்த கடல் கன்னிகள் பத்தி ஒரு கண்காட்சி ஒண்ணு போட்டிருக்காங்க பாத்தியா, எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வேலைடா, அதனால 6 நாளும் போக முடியல. திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வராங்களா, ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, அதனால சாயங்காலம் நாங்க குடும்பமா போய் கடல் கண்ணிய பாத்துட்டு வர போறோம். நீ போலையாடா? அப்போ உனக்கு என்ன ஒரு மனசுல என்ன வரும்? அவன் கொடுத்து வச்சவன் அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து நல்லா ஜாலியா ஊர் சுத்துறான். இதுல இதை வேற கூட வேற சேர்த்து விட்டுருவான். குமார் மெஸ்ல புதுசா ஒரு ஆம்லேட் அறிமுகப்படுத்தி இருக்காங்களாண்டா, எங்க அப்பா சொன்னாரு, நாங்க வர்ற வழியில அதை சாப்பிட்டு வருவோம். இதெல்லாம் அப்படியே மனசுல ஓட 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 ஏன் எனக்கு எங்க அப்பா அம்மா இப்படி இருக்காங்க? காலையில சீக்கிரமா எந்திரிக்க சொல்றாங்க, பல்லு விலைக்கு பைபிளை வாசிக்க சொல்றாங்க. முகம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வாடி ரொம்ப மத்த நாளாவது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த சண்டே வந்துருச்சுனாலே பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் கிளம்பு, சர்ச்சுக்கு போகணும், நேரத்துக்கு போகணும். இதெல்லாம் கேட்டு 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 உங்க இருதயம் ரொம்ப கஷ்டப்படுதா? கேளுங்க இந்த செய்தியை. கர்த்தர் தம்முடைய நாளை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்ன்றத கேளுங்க. இந்த நாளை உண்டாக்கினவர் இந்த நாளை எப்படி செலவு செய்யணும்னு சொல்லி இருக்கிறார், அதை கேளுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஆக நம்ம அந்த 2 மனிதர்களுடைய நிலைப்பாடு, ஒரு மனுஷன் 6 நாள் வேலை செய்யறேன், இந்த ஒரு நாள் தான் எனக்கு லீவு, நான் காலையில சர்ச்சுக்கு போய் ஒரு பிரசன்ட போட்டு வந்து மீதி எல்லாம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யறேன்னு போகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன, சபை மக்களை கஷ்டப்படுத்த கூடாதுங்க, அந்த நாள் முழுசும் இப்படியே இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த கட்டளை இன்னைக்கு நாமும் விடாப்பிடியாக கை கொள்ளணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுகிற மனிதர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில நாம எப்படி இந்த நாளை கை கொள்ளுவது, அதான் பார்க்க போறோம். அதிக நேரத்தை வீணடிக்காம முதலாவது இந்த தவறான எண்ணம் வருவதற்கு என்ன காரணம், கர்த்தருடைய நாளை பற்றிய தவறான எண்ணங்கள் வருவதற்கு என்ன காரணம், இத முதல்ல பார்ப்போம். அதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருடைய நாளை பற்றிய வேத பூர்வமான புரிந்து கொள்ளுதல் இல்லாததுதான் காரணம். இந்த நாளை பற்றி, இந்த நாளை உண்டாக்கினவர், இந்த நாளை படைத்தவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் இருப்பதே எத்தனை தவறான எண்ணங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த நாளை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று சிந்திப்பதை விட எனக்கு எது வசதியாக இருக்கிறது என்று நினைத்து செயல்படுவதுதான் மனிதர்களுக்கு இலகுவாக இருக்கிறது. புரியுதா? வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நீங்க பாருங்க. அதனாலதான் அந்த ஓய்வு நாள்ங்கிற வார்த்தையே நம்முடைய முன்னோர்கள் கர்த்தருடைய நாள்னு உச்சரித்து பழகி இருக்கிறார்கள். ஓய்வு நாள்னு சொல்லும் போதே நம்முடைய மனசுல என்ன வந்துடணும்னா, அது ஒரு ரெஸ்ட் டே. உண்மைதான், நான் 6 நாள் திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் வேலை பார்க்கிறேன், எல்லாருக்கும் லீவு மாதிரி எனக்கும் லீவு, சோ இட்ஸ் a ரெஸ்ட் டே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆனா ஓய்வு நாள்ங்கிற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனா, கர்த்தருடைய நாள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அந்த கர்த்தருடைய நாள் என்பது எதை குறிக்கிறதுனா, இந்த வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கிறது. அப்ப இந்த கர்த்தருடைய நாளை பற்றி நாமுமே இந்த ஓய்வு நாள்னு பயன்படுத்துகிறத விட்டுட்டு கர்த்தருடைய நாள்னு பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. அதனாலதான் நான் எப்பவுமே ஓய்வு நாள்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு கர்த்தருடைய, ஏன்னா கர்த்தருடைய நாள் என்று சொல்லுகிற போதே அங்க ஒரு புரிதல் வருகிறது இல்லையா, அது என்னுடைய நாள் அல்ல, அது கடவுளுடைய நாள். அப்ப எல்லா தவறான சிந்தனைக்கும் எண்ணத்துக்கும் என்ன காரணம், இந்த கர்த்தருடைய நாளை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதுங்கிறத பத்தி சிந்திக்க மனசு இல்ல, அதை ஆராய்ந்து பார்க்க, அதை பத்தி யோசிக்க மனசு இல்ல, எனக்கு எது வசதியாக இருக்கும்னு நினைச்சு செயல்படுகிறது தான் காரணம். இந்த நாளை பற்றி கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்ற சிந்தையோடு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற யாவரும்
தவறான எண்ணங்களை கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு இந்த நாளை பற்றிய ஒரு பயத்துடன் கூடிய பக்தி அவர்கள் இருதயத்தில் நிரம்பும். வேதத்தை பார்க்கிறவர்கள் உணர்வடைவார்கள், வேதத்தை பார்க்காதவர்கள் உணர்வில்லாதவர்களாக மாறி போய் விடுவார்கள். ஆக கர்த்தருடைய நாள் வேதத்தின்படி எப்படி இருக்கிறது, அந்த நாளை உண்டாக்கினவர், அந்த நாளை படைத்தவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பார்ப்பதே சிறந்தது. எனக்கு எது சரியாக தோன்றுகிறது என்று நினைப்பதை விட கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கேட்டு சிந்தித்து முடிவெடுப்பதுதான் சிறந்தது. முதல்ல ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் இந்த நாளை பற்றிய தவறான எண்ணங்கள் வருகிறது? காரணம் என்னன்னா, அந்த நாளை பற்றி கர்த்தருடைய வார்த்தை வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை சிந்திக்காததினால்தான் இந்த தவறான எண்ணங்கள் எல்லாம் வருகிறது. சரி, இரண்டாவது, இந்த கர்த்தருடைய நாளை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் முழுவதிலும் பறந்து விரிந்து காணப்படுகிற கர்த்தருடைய நாளை பற்றிய போதனைகளை ஒரு 5 குறிப்புகளின் கீழாக உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். கொஞ்சம் கவனமாக கவனியுங்க. கர்த்தருடைய நாளை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமையில எனக்கு எதெல்லாம் பிடிக்குது, நான் என்ன செய்ய நினைக்கிறேன், அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சிருங்க. வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையாகிய வேதம் அவருடைய நாளை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை நாம சிந்திக்கலாம். ஏற்கனவே சொன்னது போல இந்த நாளை பத்தியும் அந்த நாளை பத்தி வேதத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்கன்னு நீங்க நினைத்தாலும் உங்களுக்கு தெரிந்தவைகளை மறுபடியும் புதுப்பித்துக் கொண்டு அதில் நிலைத்திருக்க பாருங்கள். இன்னமுமே நாம தவறுகிறவர்களாக தான் இருக்கிறோம். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிற நாம் கூட கர்த்தருடைய நாள்ல செய்யக்கூடாததை செய்து விடுகிறோம். நம்முடைய மனசாட்சியை திருப்திப்படுத்துகிற விதத்துல சில காரியங்களை செய்துவிட்டு சில காரியங்களை நம்முடைய வசதிக்காக செய்து விடுகிறதும் உண்டு. அதெல்லாம் கூடாது. உடும்பு மாதிரி விடாப்பிடியாக இருக்கும். இந்த நாள்ல என்ன செய்யணும்னு கடைசியில நான் விளக்குவேன். என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அதை தாண்டி செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கும். அதனால எனக்கு என்ன நன்மை வந்தாலும், எத்தனை கோடி ரூபாய் எனக்கு பணம் வந்தாலும் அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. ஆண்டவர் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாருன்னா நான் அதை செய்ய மாட்டேங்கிறதுல உறுதியா இருக்கணும். ஓகே, இந்த கர்த்தருடைய நாளை பத்தி வேதம் என்ன சொல்லுது? முதலாவது குறிப்பு, ஓய்வு நாள் படைப்பின் நியதிகளில் ஒன்று. அதான் பார்க்கணும். முதல்ல இந்த ஓய்வு நாள் என்பது இன்றைக்கு நேற்று ஏற்படுத்தப்பட்டதல்ல. மனிதர்களுடைய சிந்தனைகள்ல அரசாங்கம் அதிகாரிகள் எல்லாம் யோசித்து இப்படி தொடர்ந்து இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா சரி வராது, இவங்களுக்கு ஒரு நாள் லீவு கொடுப்போம்னு சொல்லி அப்படி மனிதர்களுடைய சிந்தனைகள்ல வந்ததல்ல இந்த நாள், ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் படைப்பின் நியதிகளில் ஒன்று. நியதி அப்படின்னா விதி. கடவுள் 3 காரியங்களை படைப்பின் போது ஏற்படுத்தி இருக்கிறார். முதலாவது திருமணம். 6வது நாள்ல மனிதர்களை உண்டாக்கினார் இல்லையா? ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். அந்த திருமண உறவில் அவர்களை கொண்டு வந்தார். 7வது நாள்ல கர்த்தர் ஓய்ந்திருந்தார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறாங்க. 7வது நாள்ல அவர் ஓய்ந்திருந்தார். இது 2வது நியதி. 3வது நியதி வேலை. மனிதர்களாக படைக்கப்பட்டு தாம் இந்த உலகத்தில் வைத்த மனிதர்கள் வேலை செய்ய வேண்டும். இது 3மே படைப்புல கடவுளால ஏற்படுத்தப்பட்ட விதிகள். அன்னைக்கு கடவுள் ஏற்படுத்தினதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாவம் எத்தனையோ முயற்சி செய்து இவைகளை எல்லாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறது. திருமண உறவை சீரழிக்குது, வேலைய சீரழிக்கிறது. எத்தனை மனிதர்கள் வேலை செய்யாம சோம்பேறிகளை சுத்தி திரிகிறாங்கன்னு பாருங்க. எப்படி இலகுவாக பொருள் சம்பாதிக்கலாம், அதான் அவங்களுடைய எண்ணம். அதே மாதிரிதான் கர்த்தருடைய நாளை பற்றிய இந்த போதனைகளையும் பாவம் சிதைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த 3 விதிகள்ல தான் கடவுள் தான் படைத்த மனிதர்கள் எல்லோருமே எப்பொழுதும் கடைபிடிக்கும்படி இவைகளை நியமித்திருக்கிறார். திருமணம் இன்னைக்கு நேத்தல்ல, வேலை இன்னைக்கு நேத்தல்ல, ஓய்வு நாளும் இன்னைக்கு நேத்தல்ல. இதெல்லாம் படைப்பிலேயே ஏற்படுத்தப்பட்ட விதிகள். ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் 6 நாட்களில் படைத்து
ஏழாவது நாளில் ஓய்ந்திருந்தார் என்று வேதத்தின் ஆரம்ப புத்தகமாகிய ஆதியாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமத்தினுடைய ஆரம்ப அதிகாரங்களே அதை நமக்கு விளக்குகின்றன. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை உங்க வேதத்துல நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அந்த முதல் அதிகாரத்துல 6 நாள்ல கடவுள் எப்படி ஒவ்வொரு நாளாக, முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் என்று கடவுள் 6 நாளில் எப்படி வானத்தையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தார் என்பதை பற்றி சொன்ன பின்பு 2வது அதிகாரம் ஆரம்பிக்கிறது. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 6 நாள்ல எல்லாவற்றையும் படைத்த கடவுள் 7வது நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த 6 நாள்ல அவர் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்து முடித்து விட்டு 7வது நாளில் அவர் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். கடவுள் ஓய்ந்திருந்ததோடு மட்டும் இல்லாம 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால், அந்த 7வது நாள்ல ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். He blessed and sanctified. அந்த நாளை ஆசீர்வதித்தார், அந்த நாளை பரிசுத்தமாக்கினார். அந்த வார்த்தைகள்லாம் நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். ரொம்ப அர்த்தமுள்ள வார்த்தைகள். ஆசீர்வதித்தார் 3 வார்த்தை. ஓய்ந்திருந்தார், ஆசீர்வதித்தார், பரிசுத்தமாக்கினார். எல்லாவற்றையும் படைத்த கடவுளே தன்னுடைய படைப்புகளுக்கு தன்னை மாதிரியாக வைத்து மனிதர்கள் தன்னை பின்பற்றும்படியாக 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று இந்த வசனங்கள் நமக்கு கூறுகின்றன. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம், கடைசி வசனம் பார்த்தோம்னா, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. 6ஆம் நாள் முடிந்தது. அப்புறம் தான் 2வது அதிகாரம் ஆரம்பிக்கிற போது எப்படி ஆரம்பிக்கிறது? இவ்விதமாக இந்த 6 நாட்களில் எல்லாவற்றையும் படைத்து விட்டு கடவுள் 7வது நாளில் ஓய்ந்திருந்தார், அதை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தப்படுத்தினார். சரியாக 6 நாளில் தான் செய்ய வேண்டிய அனைத்தையும் சரியாக செய்து முடித்துவிட்டு 7வது நாளில் அவர் ஓய்ந்திருந்ததை பார்க்கிறோம். இப்படித்தான் ஓய்வு நாள் ஏற்படுத்தப்பட்டது. இப்படி கடவுள் ஏற்படுத்தின அந்த ஓய்வு நாளை மனிதர்கள் கடைபிடிக்கும்படியாக கட்டளையும் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய சிந்தனையில இப்படி வரலாம், ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் சரி, ஆனா ஆதாம் கிட்டையோ ஏவாள் கிட்டையோ இப்படி ஓய்வு நாளை கடைபிடின்னு எங்கேயுமே சொல்லவே இல்லையே, கட்டளையே கொடுத்த மாதிரியே இல்லையே, அப்புறம் எப்படி இதை நாம உறுதியாக சொல்வது அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா 2வது அதிகாரம் கடந்து போகுது, 3வது அதிகாரத்துல அவங்க பாவம் செய்து வீழ்ந்து போகிறார்கள். ஆனா அந்த 2 அதிகாரங்கள்ல நாம கவனமாக வாசிக்கிற போது கடவுள் தாம் படைத்த முதல் மனிதர்களாகிய ஆதாம் மற்றும் ஏவாள் அவர்களுடைய இருதயத்தில் தம்முடைய கட்டளைகளை எழுதி கொடுத்திருந்தார் என்பதை நம்மால பார்க்க முடியும். அதான் நம்ம நம்புகிறோம். கடவுள் ஆதாமை படைத்த போது அவனை பூரணமான மனிதனாக படைத்தார். கடவுளை பற்றியும் தன்னை பற்றியும் படைப்புகளை பற்றியும் ஒரு உயர்ந்த சிந்தனை, சரியான சிந்தனை, புரிதலோடு அவன் படைக்கப்பட்டிருந்தான். கடவுள் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை முதற்கொண்டு பூரணமாக அறிந்தவனாக அவைகள் அவனுடைய இருதயத்தில் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்ல, இன்னொரு காரணமும் இருக்கு. நீங்க அங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தப்படுத்தினார் என்று வருகிறது பாத்தீங்களா ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையே நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த பரிசுத்தப்படுத்துதல்ன்றது சில அர்த்தங்களை கொடுக்கும். வேறுபடுத்துவது, மற்றவைகளிலிருந்து தனிமைப்படுத்தி காட்டுவது, மற்றவைகளிலிருந்து பிரித்து காட்டுவது. அப்ப கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லுகிற போது
கர்த்தர் 7வது நாளில் ஓய்ந்திருந்ததை ஆதாமும் ஏவாளும் பார்த்திருக்கிறார்கள். ஏன்னா 6வது நாள்லயே அவங்க படைக்கப்பட்டுட்டாங்களா இல்லையா? அந்த 7வது நாள்ல கடவுள் ஓய்ந்திருந்ததையும் தனக்கு மாதிரியாக அவர் முன்வைத்ததையும் அவர்கள் பார்த்திருந்தனர். அவர் அந்த நாளை ஆசீர்வதித்ததையும் அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். பரிசுத்தப்படுத்துதல் என்றால் தனிமைப்படுத்தி பிரித்து வைத்தல் என்று அர்த்தம். மற்ற 6 நாட்களை போல அல்ல, இந்த நாள் விசேஷமான நாள், இந்த நாள் ஓய்வு நாள் என்கிற அந்த அறிவை ஆதாமும் ஏவாளும் தெளிவாக கொண்டிருந்தனர். சரி, இதுல நாம என்ன பார்க்கிறோம்? அந்த சகோதரன் சொன்னதாக நான் சொன்னேன்ல, கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல மோசையின் மூலமாக கடவுள் கொடுக்கிறார் 10 கட்டளைகள். அதுல 4வது கட்டளை இந்த ஓய்வு நாளை பற்றிய கட்டளை. ஆகவே அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த ஓய்வு நாளினுடைய கட்டளை அது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அதை நாம கடைபிடிக்கணும்னு சொல்லுகிறது சரியில்லை, அதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லுகிறார். நிக்கதேமுவை பார்த்து ஆண்டவர் சொன்ன மாதிரி, நீ இஸ்ரவேலின் போதகனா இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாய். நீ இறையியல் வகுப்புகள் எல்லாம் போய் படிச்சு, தியாலஜி எல்லாம் படிச்சு, பட்டம் எல்லாம் வாங்கி, இது உனக்கு புரியாமல் இருக்கிறதே. ஓய்வு நாளை பத்தின கட்டளை இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்த போது அந்த சீனாய் மலையில மோசே கிட்ட ஆண்டவர் கொடுத்த போது உண்டானதல்ல. எங்க அது உண்டாக்கப்பட்டது? படைப்பிலேயே உண்டாக்கப்பட்டது. ஆதாமு ஏவாள் அதை நன்கு அறிந்திருந்தார்கள். ஆதாம் ஏவாளுக்குள்ளாக இருந்த மொத்த மனுக்குலமும் அதை பற்றிய எண்ணத்தோடு ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தில் இந்த கட்டளைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக தவறான புரிந்து கொள்ளுதலுக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த நாள் ஏதோ பாதியில வந்ததல்ல, இது ஆதியில் இருந்து வந்தது. அதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஓய்வு நாளை படைப்பின் நியதியாக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். முதல் குறிப்பு. 2வது குறிப்பு, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க மனிதர்களுக்கு கடவுள் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அது நன்கு தெரிந்திருந்த போதிலும் அவங்க பண்ண பாவம் அவர்களை கடவுளுடைய கட்டளைகளில் இருந்து விலகச் செய்து விட்டது. தொடர்ந்து மனித சமுதாயம் வளர்ந்து பெருக 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 அவங்க பாவத்துல வளர்ந்து கடவுளுடைய கட்டளைகளை விட்டு விலகி போகிறார். பாவம் உலகத்தில் நுழைந்த போது மனிதர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்த போது ஆண்டவர் தம்முடைய நாடாக தெரிந்து கொண்ட அந்த இஸ்ரவேல் நாட்டிற்கு மோசையின் மூலமாக அந்த கட்டளைகளை மறுபடியுமாக வெளிப்படுத்துகிறார். மறுபடியும் நாம நினைக்க கூடாது அது ஏதோ இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் உரியதுன்னு. அது நமக்கும் உரியதுதான். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட, அதனாலதான் அது படைப்பின் நியதின்னு பார்த்தோம். அந்த நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பதற்கான கட்டளைய ஆண்டவர் யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் அவர் நேரடியாக கொடுக்கிறார். 8-11 வசனங்கள் எவ்வளவு தெளிவாக அந்த நாளை பற்றியும் அந்த நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறத பாருங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 8-11 வசனம் வரைக்கும், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. இதுக்கான விளக்கத்தை படித்துக் கொண்டிருக்கிற போது முன்பு நான் படிச்சிருக்கிறேன். நினைப்பாயாக என்று சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, நாம மறந்து விடுவோம். அதனால ஆண்டவர் நினைப்பாயாக நினைப்பாயாக ஒவ்வொரு கட்டளையும் சொல்லி இருக்கிறாருன்னு ஒரு விளக்கத்தை படிச்சிருக்கிறேன். ஆனா இப்ப சமீபத்துல இத படிக்கிற போது இன்னொருவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த நினைப்பாயாக என்கிறது நமக்கு எதை உணர்த்துகிறதுனா, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இதை கவனித்தில் கொள். செத்த மனுஷன் நினைக்க மாட்டான் எதையும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? டெட் பாடி ஏதாவது நினைக்குமா? அவ்வளவுதான். மரணம் வந்தா எல்லாம் முடிஞ்சு. உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு தான் நினைவுகள் இருக்கும். அப்ப அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இதை கவனத்தில் வை, கவனத்தில் வை. உன் கவனம் ஓய்வு நாளை பற்றி சரியாக இருக்க வேண்டும். 9வது வசனத்துல பாருங்க, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. மொத்தம் வாரத்தில் இருக்கிற 7 நாள்ல கடவுள் எத்தனை நாளை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க? கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் என்னைய பாருங்க, என் கண்ணை பாருங்க. எத்தனை நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு? 6 நாளை கொடுத்திருக்கிறாரு. அவர் எந்த நாளை கேட்கிறாரு? அவருக்கு எத்தனை நாளை கேட்கிறாரு? ஒரே நாள்.
ஆனா நாம என்ன செய்யறோம்? 6 நாளும் சோம்பேறியா இருந்துட்டு அவருடைய நாள்ல தான் வேலை செய்ய ஆசைப்படுறோம். இது திருட்டு இல்லையா? இது அநியாயம் இல்லையா? மல்கியா புத்தகத்துல ஆண்டவர் சொல்ற மாதிரி, நீ என்னுடையதை வஞ்சித்து எடுத்துக்கொள்கிற. எதுல ஆண்டவரை நாங்க எடுத்தோம்? இவ்வளவு தசமபாகம் ஆண்டவர் கொடுக்கணுமா? 5000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 500 ரூபாய் சந்தோஷமா சரி ஆண்டவருக்கு வச்சு, அதே 50,000 ஆகும்போது 50,000ன்னா 5000 வர்ற மாதிரி தெரியுது. அதே 1 லட்சம் ரூபாய் ஆகும்போது 10,000 ரூபாய் வர்ற மாதிரி தெரியுதே. இவ்வளவா ஆண்டவருக்கு வைக்கிறது? ஆண்டவருக்கு என் நிலைமை தெரியாதா? ஒரு 500 1000 அனனியா சப்பீரால நினைச்சுக்கணும். 1 லட்சத்திலிருந்து சரண் 100 ரூபாய்க்கு இறக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆண்டவர் 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. தம்பி, நீ இந்த உலகத்துல வாழ்றதுக்கு 6 நாளை கொடுத்துட்டேன், நீ 6 நாள் வேலை செய், உன் வசதிக்கான எதையும் செய். நான் அதை கேட்கவே இல்லை. ஆனா 7வது நாளோ, 10வது வசனத்துல பாருங்க, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அது கர்த்தருடைய நாள். அந்த நாளை தொடர்றதுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது. சின்ன வேலைங்க, அந்த ஆபீஸ்ல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு வந்தா என் வேலை முடிஞ்சு போயிருங்க. ஏன் அதை 6 நாள்ல நீ முடிக்கல? இந்த நாள்ல கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கிறேங்க, ஏன் 6 நாள்ல நீ அதை முடிக்கல? இந்த நாள்ல பண்டிகைக்கு போய் சாப்பிட்டு வந்துடணுங்க. இந்த கர்மாதின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுக்கு போய் தலையாவது காமிச்சு வந்துடணுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அந்த நாள்ல அவர் சொல்றத பாருங்களேன், கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்றார். நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லுகிறது. மற்ற 6 நாள்ல நீங்க செய்கிற வழக்கமான வேலைகளை அந்த நாள்ல செய்ய வேண்டாம். துணி துவைக்கிறது, அந்த நாள்ல வீட்டை ஒட்டரை அடிச்சு ஜோடிச்சு வீட்டை கூட்டி பெருக்கி தொடச்சி கிடச்சி எல்லாம் செய்யறது, அந்த நாள்ல தானே நான் ரெஸ்ட்ல இருக்கேன். துணி எல்லாம் துவைச்சு அதை பூரா அதெல்லாம் இல்ல. அதுக்குதான் ஆண்டவர் எத்தனை நாள் கொடுத்திருக்கிறாரு? 6 நாள் கொடுத்திருக்கிறார். அவர் அதை சொல்லிட்டு 11வது வசனத்துல சொல்லுகிறார் பாருங்க, நான் சொல்லலையா, படைத்த கடவுளே தன்னை மாதிரியாக வைத்து 7வது நாளில் ஓய்ந்திருந்தார்னு. இங்க 11வது வசனத்துல பாருங்க, கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி பெர்ஃபெக்ட்டா 6 நாளும் அவர் திட்டமிட்டதை செய்து முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். அப்ப உங்களுடைய எண்ணங்கள் எதுல ஊறணும்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய நாள் இல்லைங்கிறது ஊறணும். எனக்கானவைகளை எனக்கு விருப்பமானவைகளை செய்து இந்த நாளை நான் சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்குரிய நாள் இது இல்லைன்னு உணரணும். அதுக்கு ஆண்டவர் 6 நாளை கொடுத்திருக்கிறார். அதுல என்னுடைய சரீர தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், பொருளாதார தேவைகள், வேலை, மற்றதெல்லாம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இந்த நாள் கர்த்தருடைய நாள், இது அவருடைய நாளுங்கிற அந்த தெளிவு இருக்கணும். பாருங்க, இந்த வசனங்கள் ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக பரிசுத்த ஓய்வு நாளை பற்றி, அவருடைய மக்கள் கை கொள்ள வேண்டிய விதத்தை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார்னு பாருங்க. இங்கிருந்து பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்டளையை மறுபடியும் ஆண்டவர் நினைவுபடுத்திக் கொண்டே வருகிறார். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விசுவாசமாக இந்த ஓய்வு நாள்ல ஓய்ந்திருந்திருக்கிறார்கள். இந்த ஓய்வு நாள மீறினவங்களுக்கான தண்டனையும் கிடைச்சிருக்கு. அதையும் வேதம் நமக்கு காட்டுகிறது. சமைக்கிறதுக்கு குச்சி பிறக்க போனா ஒருத்தன், அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? அவனை என்ன செஞ்சாங்க? கல்லெறிஞ்சு கொண்டாங்க. ஏன்னா பகிரங்கமாக கர்த்தருடைய ஓய்வு நாள் மீறப்படுகிறது. ஆண்டவர் பல தடவை சொல்லுவார் தெரியுமா, இப்படி பாவத்தை உன் நடுவில் இருந்து அகற்றுவாயாக, நீக்குவாயாக. என்னங்க ஓய்வு நாள்ல குச்சி பிறக்குனது ஒரு குத்தமாங்க அப்படின்னா, கடவுள் அந்த நாளை எப்படி பார்த்திருக்கிற? 6 நாள் உனக்கு கொடுத்தனா இல்லையா? வனாந்தரத்துல வழி நடத்திட்டு வர்றாரு. அவர் சொல்றாரு, எப்பா ஒவ்வொரு நாளுக்குரிய மண்ணா உனக்கு டெய்லி கிடைக்கும், உனக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்க.
6வது நாள் இருக்கு பத்தியா, அந்த நாள்ல 2 நாளைக்குரியதை எடுத்து வச்சு. 7வது நாளுக்குரியதை என்ன செய்யாத, தேடி போகாத. சரி, இவன் யோசிச்சு பார்த்தான், நமக்கு கொஞ்சம் அடுத்த நாள்ல ஆண்டவர் கொஞ்சம் குறைவா வச்சுட்டா என்ன ஆயிரும், 3வது நாள்ல கொஞ்சம் கூட சேர்த்து வச்சுக்கிறோம், சேர்த்து வச்சா என்ன ஆகி போச்சு, புழுத்து போச்சு, கெட்டு நாரி போச்சு. ஆனா 6வது நாள்ல 2 நாளைக்கு எடுத்தான் பாத்தீங்களா, அது எப்படி இருந்தது, பெர்ஃபெக்ட். கடவுளுடைய பராமரிப்பை பார்த்து உடம்பெல்லாம் புல்லரிக்கும். அதுதான் வேதம் வாசிக்கணும், வேத அறிவும் நமக்கு தேவை. அந்த நாளை கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். அந்த நாளை பகிரங்கமாக மீறி துணிகரத்தோடு பாவம் செய்தவர்களுடைய உயிரையும் எடுத்திருக்கு. சரிங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது நம்ம பல தடவை வாசிக்கிறோம். ஆராதனையினுடைய ஆரம்பத்துல எல்லாம் வாசிக்கிறோம். 58:13-14 அதை இன்னும் விளக்கமாக சொல்லுகிறார் பாருங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, அவர் சொல்லும் போது அந்த நாளை எப்படி சொல்லுகிறார், பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள்னு சொல்லல, அவர் அங்க சொந்தம் கொண்டாடுகிறார் பாருங்க. அந்த நாளை என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், அப்படி நீ அந்த நாளை நினைச்சு உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் அந்த நாள்ல ஒதுக்கி வைத்து விட்டு, வழக்கமாக 6 நாள் நீ செய்கிற வேலைகளை எல்லாம் அந்த நாள்ல செய்யாம அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி மகிமையாக நினைத்து, அது கர்த்தருடைய நாள் நினைத்து அந்த நாளை மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையின் நாள் என்றும் நீ சொல்லி அந்த நாள்ல சபையாக கூடி வருகிற ஆராதனைகள்ல கலந்து கொண்டு ஆண்டவரை மகிமையோடு ஆராதித்து வீட்டுக்கு போன பிறகு வேதத்தை வாசித்து வேத சிந்தனைகளால நிறைந்து வேதம் சார்ந்த புத்தகங்களை வாசித்து இப்படி அந்த நாளை நீ பரிசுத்தமாக செலவழிப்பாயானால், அதை மகிமையாக எண்ணுவாயானால், 14வது வசனத்தில் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய நாளை பத்தின இந்த போதனைகள் எல்லாம் தெரிஞ்ச பிறகும் கர்த்தருடைய நாளை அவமதித்து உங்க இஷ்டப்படி நடந்தா கர்த்தர் எப்படிங்க உங்களை ஆசீர்வதிப்பார்? அவர் என்ன சொல்லுது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அவரே சொல்லுகிறார், நீ என்னுடைய நாளை இப்படி பரிசுத்தமாக நினைத்து செலவழிப்பாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை வைப்பேன், யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவர் சொல்லி செய்யாம இருப்பாரா? பாருங்க, நான் கடவுளுடைய பிள்ளையா இருந்தும் எனக்கு கடவுளோட உறவுல சரியில்லை, கொஞ்சம் மனசு இதாவே இருக்கு, ஒரு நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை. என்ன காரணம் தெரியுமா? ஓய்வுனால நீங்க சரியா கடைபிடிக்கலன்னு அர்த்தம். இன்னொன்னு தெரியுமா? ஓய்வுனால நீங்க சரியா கடைபிடிக்கணும்னா 6 நாளையும் நீங்க சரியா வேலை செஞ்சிருக்கணும். அப்ப எங்கெங்க உதைக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. திங்கக்கிழமை பரிச்சைன்னா சனிக்கிழமை சாயங்காலத்துக்குள்ள படிச்சு முடிச்சு மூட்டை கட்டி வச்சிடணும். திங்கக்கிழமை காலையில எந்திரிச்சு அதை ரிவைஸ் பண்ணிட்டு போய் எழுதிடணும். அந்த 6 நாளும் படிக்காதவன் தான் 7வது நாள் இந்த நாள்ல ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். அப்ப நீங்க செய்ய வேண்டியதை 6 நாளும் சரியா செய்தால் இந்த கர்த்தருடைய நாள் மனமகிழ்ச்சியின் நாளாக நீங்க ஹாப்பியா இருக்கலாம். அவங்க புரியுதா? ஆண்டவர் சொல்றார் இப்படித்தான் அந்த நாளை செலவழிக்கணும். அப்போ ஏற்கனவே ஒருத்தர் சொன்னதா நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த நாள்ல கொஞ்சம் ஆராதனைக்கு போயிட்டு வந்து மீதி எல்லாம் என்னுடைய விருப்பப்படி நான் செலவழிச்சுக்கிறேனே, சாயங்காலமும் சர்ச்சுக்கு போகணுமா, இது என்னையா கொடுமையா இருக்கு அப்படின்னா, உங்க காது கேக்குதா? உங்க இருதயத்துக்கு இந்த வார்த்தை போகுதா? பிள்ளைகளே கேக்குறீங்களா? இந்த நாள் யாருடைய நாள்? உன்னுடைய நாள் அல்ல. இந்த நாள் யாருடைய நாள்? இது கர்த்தருடைய நாள், என் பரிசுத்த நாள்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த நாளை மட்டும் நீங்க
ஆண்டவர் சொன்ன விதத்துல செலவு செய்தா உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? உடனே நீங்க நினைச்சிடக்கூடாது 10 ஏக்கரால ஒரு பங்களாவும், ஆடி BMW காரும், ஹெலிபேடோட ஒரு வீடும் வந்துரும்னா நீங்க நினைச்சிடக்கூடாது. உங்க இருதயம் சமாதானமா இருக்கும். இந்த இருதயத்தின் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ரட்சிப்பின் ஆசீர்வாதம். இந்த உலகத்துல நீங்க வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் கடவுள் கொடுப்பாருங்க. நீங்க இந்த நாளை கனம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுகிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா கர்த்தருடைய வாய் அதை சொல்லி இருக்கிறது. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? புரியுதா? அப்ப கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாக கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். 2 காரியம் தான் பார்த்திருக்கிறோம். ஓய்வு நாள் படைப்பின் விதிகளில் ஒன்று. 2வது, அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க மனிதர்களுக்கு கடவுள் கட்டளையிட்டிருக்கிறார். 3வது, அதெல்லாம் சரிங்க, இன்னைக்கு இந்த ஓய்வு நாள் அவசியமா? அதான் கேள்வி. நிறைய பேர் தர்க்க ரீதியில போராடுகிறது இதுதான். இன்னைக்கு இந்த ஓய்வு நாளை நான் கை கொள்ளணுமா? பழைய ஏற்பாட்டுல கடவுள் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த இந்த கட்டளையை இன்றைக்கும் நான் பின்பற்ற வேண்டுமா? நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அதுக்கான பதில். ஏன்னா ஆரம்பத்திலேயே ஓய்வு நாள் படைப்பின் விதிகளில் ஒன்று. கடவுள் தான் படைத்த அனைத்து மனிதர்களும் இந்த நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறதை பார்த்திருக்கிறோம். இதன் அடிப்படையில் பார்க்கிற போது நமக்கும் இன்றைக்கு இந்த கர்த்தருடைய நாள் அவசியம். அதை நாம கை கொள்ளணும். அது மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டின் போதனைகளுக்கு தெளிவான விளக்கங்கள் புதிய ஏற்பாட்டில் தான் நம்மால பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டின் பல பகுதிகள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை சபையாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று போதிக்கிறது, நேரடியாகவும் மறைமுகமாகவும். நீங்க ஆண்டவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஆண்டவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் அவர் மனிதனாக இயேசு வாழ்ந்த போது கர்த்தருடைய நாளில் அவர் தேவாலயத்திலிருந்து ஆராதனைக்குரியவைகளில் ஈடுபட்டார். அவருடைய காலங்கள்ல ஓய்வு நாள்ல தேவாலயம் ஜெபாலயத்துல கூடுகிறதெல்லாம் வழக்கம். மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனத்துல பாருங்க. அவருடைய சோதனைகளுக்கெல்லாம் பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து, கர்த்தருடைய ஓய்வு நாள்ல அவர்கள் எல்லாம் கூடி வருகிற போது தாமும் ஆராதனைகளில் கலந்து கொண்டு வேதத்தை அவர்களுக்கு விளக்கி போதித்திருக்கிறார். மார்க் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். மார்க் சுவிசேஷத்தை ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கலாம். மார்க் எல்லாத்தையும் உடனே 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 உடனேன்னு சொல்லிட்டே இருப்பார். கப்பர்நகூமுக்கு போனாங்க, அப்ப தேவாலயத்துக்கு ஓய்வு நாள்ல ஜெபாலயத்துக்கு போனாங்கன்னு சொல்லாம உடனே. அது மார்க்குடைய ஸ்டைல். காலையில அந்த டீன்ஸ் கிளாஸ்ல பார்த்த மாதிரி அவர்களுடைய எழுத்து நடை அப்படியே இருக்கு பாருங்க. உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே, அப்படின்னா அவர் எப்பொழுதும் செய்கிறது போல ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ வசனங்களை காமிக்கலாம். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் ஏற்படுத்தின நாள் அது. அந்த நாள்ல அவர் அதை கடைபிடித்திருக்கிறத நீங்க பாருங்க. கட்டளையை கொடுத்தவரே இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த போது அந்த கட்டளையை கடைபிடித்திருக்கிறார் என்பதை கவனித்து பாருங்க. அது மட்டும் இல்ல, அப்போஸ்தல நடபடிகளும் நிருபங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களும் ஆதி சபையும் கர்த்தருடைய நாளை கடைபிடித்ததில் உறுதியாக நின்றிருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்திருக்கிறார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டு சபை அமைக்கப்பட்ட போது, கொஞ்சம் கவனிங்க, புதிய ஏற்பாட்டு சபை அமைக்கப்பட்ட போது வாரத்தின் 7வது நாள் ஓய்வு நாளாக இருந்தது வாரத்தின் முதல் நாளாக மாற்றப்படுகிறது. இன்னைக்கு நாம வாரத்தின் 7வது நாள ஓய்வு நாளாக அனுசரிக்கல. இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைய கர்த்தருடைய நாளாக அனுசரிக்கிறோம். காரணம் என்னன்னா,
பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு 7வது நாளை ஓய்வு நாளாக கட்டளையிட்டிருந்தார். புதிய ஏற்பாட்டு சபை அமைக்கப்படுகிற போது வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த சம்பவத்தை நினைவு கூறும் பொருட்டு புதிய ஏற்பாட்டு சபை வாரத்தின் முதல் நாளை கர்த்தருடைய பரிசுத்த நாளாக அனுசரிக்கிறது. இதைதான் அப்போஸ்தலர்கள் பின்பற்றினார்கள், ஆதி சபை பிதாக்கள் பின்பற்றி இருக்கிறார்கள், வரலாறு முழுவதும் இதை தான் பின்பற்றி இருக்கிறார்கள். இதை விலக்கி போதிக்கணும்னா இன்னும் நிறைய நேரம் தேவைப்படும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, அவருடைய சீஷர்களான அப்போஸ்தலர்களும் அந்த அப்போஸ்தலர்களுடைய போதனைகளும் இவைகள் எல்லாமே கர்த்தருடைய ஓய்வு நாளை பற்றிய, இப்போ புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்துல வாரத்தின் முதல் நாளை கர்த்தருடைய நாளாக அனுசரிப்பதை பற்றிய கட்டளைகளை கொடுத்திருக்கிறது. இதை பின்பற்றி தான் நாமும் வாரத்தின் முதல் நாளாகிய இந்த நாளை கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளாக அனுசரித்து இதை பரிசுத்தப்படுத்தி இந்த நாளில் ஆண்டவர் செய்ய நமக்கு கட்டளையிட்டிருக்கிற கடமைகளை நம்முடைய நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? கர்த்தருடைய நாளை பத்தி வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் 3 குறிப்பு பார்த்திருக்கிறோம். முதல்ல ஓய்வு நாள் படைப்பின் நியதிகளில் ஒன்று. 2வது ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க கடவுள் மனிதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். 3வது இன்றைக்கும் ஓய்வு நாள் அவசியம். 4வது கர்த்தருடைய நாளை நான் எப்படி பரிசுத்தமாக வைத்திருப்பது. நம்முடைய 1689 விசுவாச அறிக்கையில அதிகாரம் 22 அதுல 7, 8 பத்திகளை நீங்க வாசிச்சு பாருங்க. 7வது பத்தியையும் 8வது பத்தியையும் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப அவசியம். நீங்க வாசிங்கன்னு விட்டா சில நேரங்களில் வாசிக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கேளுங்க. 1689 விசுவாச அறிக்கை அதிகாரம் 22, 7, 8 பத்திகள். இயற்கையின் விதிகளின்படி எல்லோருக்கும் பொதுவான கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் அவருடைய ஆராதனைக்காக ஒதுக்கப்பட வேண்டும். ஆகவே தனது வார்த்தையின் மூலம் கடவுள் தனக்காக 7 நாட்களில் ஒரு நாளை பரிசுத்த ஓய்வு நாளாக அமையும்படியாக நிர்ணயித்துள்ளார். இது எல்லா மனிதர்களும் எல்லா காலங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய மாறாத ஒழுக்கம் சார்ந்த தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய கட்டளை ஆகும். பாத்தீங்களா? எல்லா மனுஷன் எல்லா காலமும் பின்பற்ற வேண்டிய கட்டளை. உலகம் ஆரம்பித்த காலம் முதல் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் வரை ஓய்வு நாள் வாரத்தின் இறுதி நாளாக இருந்தது. ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின்பு இது வாரத்தின் முதல் நாளாக மாற்றமடைந்து ஆண்டவரின் நாள் என்று அழைக்கப்படுகிறது. வாரத்தின் இறுதி நாளான 7வது நாள் ஆராதனையின் நாளாக இருந்த முறை ஒழிக்கப்பட்டு விட்டதால் வாரத்தின் முதல் நாள் உலக முடிவு பரியந்தம் கிறிஸ்தவ ஓய்வு நாளாக தொடர வேண்டும். நான் சொன்னதை அப்படியே அவங்க எழுதியிருக்கிறார். 8வது பத்தி. தமது இருதயத்தை ஆராதனைக்காக முறையாக தயார் செய்து உலகத்துக்குரிய காரியங்களையும் வீட்டு காரியங்களையும் ஏற்கனவே நிறைவேற்றி முடித்த பின் தமது சொந்த வேலைகள் சம்பந்தமானதும் வேலைத்தளம் சம்பந்தமானதும் உலக இன்ப பொழுதுபோக்கு பற்றியதுமான சிந்தனைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து முழு நாளிலும் பரிசுத்தமாக இளைப்பாரி பொதுவானதும் தனிப்பட்டதுமான கடவுள் வழிபாட்டு காரியங்களுக்கும் இன்றியமையாததும் கருணைக்கிடமானதுமான கடமைகளுக்கும் தம்மை ஒப்புக் கொடுத்து மனிதர்கள் ஓய்வு நாளை கடவுளுக்கென்று பரிசுத்தமாக வைத்திருத்தல் அவசியம். வீட்டில் போய் மறுபடியும் வாட்சி பாருங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. ஏற்கனவே நம்ம அந்த யாத்ராகமம் 20வது அதிகாரம் ஏசாயா 58வது அதிகாரத்துல பார்த்ததை அவங்க இங்க விளக்கி இருக்கிறாங்க. இந்த நாள்ல நம்ம ஓய்ந்து இருக்கணும், இளைப்பாறணும். உடனே நம்ம நினைச்சிடக்கூடாது இதை ஒரு லீகலிசமா எடுத்துடக்கூடாது. ஒரு பரிசையை மாதிரி சட்டபூர்வமா எடுத்துக்கிட்டு அந்த நாள்ல நான் இப்படியே தான் இருப்பேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், சிரிக்க மாட்டேன், இப்படியே இருப்பேன். அது லீகலிசம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகக்கூடாது. மதியம் போய் நான் தூங்க மாட்டேன், ரெஸ்டே பண்ண மாட்டேன், இப்படியே தான் உட்கார்ந்து இருப்பேன், வெறப்பா இருப்பேன். அப்படி ஆண்டவர் சொல்றாரு. தாராளமா வீட்டுக்கு போங்க, சாப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வாசிங்க,
கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க. அந்த ஓய்வுலையும் கவனமா இருக்கணும். ஓய்வு முடிஞ்ச பிறகு மறுபடியும் எழுந்து அடுத்த ஆராதனைக்குரியவைகளை தயார் செய்து வரணும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படித்தான் கர்த்தருடைய நாளை நாம கடைபிடிக்க வேண்டும். இந்த 2 பத்தியிலையும் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய வேத போதனைகளை நம்முடைய முன்னோர்கள் அருமையாக நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இருதயத்துல சிந்தித்து கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் வைராகியம் கொண்டு கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாக செலவு செய்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் ஆனந்தத்தின் நாளாகவும் ஆசீர்வாதத்தின் நாளாகவும் இருக்கும்ங்கிறதுல சந்தேகம். இந்த நாள் கர்த்தருடைய மக்களுக்கு சுகமான நாள். அது சுகமையான நாள் அல்ல. அந்த நாள் அவங்க வாஞ்சிப்பாங்க, ஆசைப்படுவாங்க, அந்த நாளுக்காக காத்திருப்பாங்க. அந்த நாள்ல ஆலயத்துல ஆண்டவரை துதித்து பாடுகிறத விரும்புவாங்க. அவங்களுடைய முகமெல்லாம் மலர்ந்து போகும், சந்தோஷத்துல திளைத்திருப்பார்கள். மீதமான நேரத்துல ஓய்ந்திருந்து கர்த்தரை பற்றிய சிந்தனைகளால் ஆண்டவர் எனக்கு பாராட்டுகிற நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு துதித்து ஆத்தும நன்மைக்கான காரியங்களை பெற்றுக் கொள்ளுகிற. அதனாலதான் ஒரு பியூரிட்டன் சொல்லியிருக்கிறாரு, இந்த சண்டே ஒரு மார்க்கெட் டே ஆஃப் த சோல். ஆத்துமாவினுடைய நன்மைக்கான காரியங்களை சேகரிக்கிற நாள், ஒரு சந்தை நாள் மாதிரி. எப்படி வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வரோமோ, அது மாதிரி ஆத்துமாவுக்கு தேவையான காரியங்களை சேகரித்துக் கொள்ளுகிற அற்புதமான நாள் இந்த கர்த்தருடைய நாள். இப்படி இந்த நாளை பார்த்து நினைக்கிற மனுஷனுக்கு அது எப்படி சுமையாக இருக்கும்? அது சுகமாகவே இருக்கும். சரி, கடைசியா யாருக்கு இது சுமையாக இருக்கும்? யாருக்கு தெரியுமா சுமையாக இருக்கும்? கடவுளுடைய இரட்சிப்பின் கிருபையை தங்களுடைய இருதயத்தில் அனுபவிக்காதவர்களுக்கே இந்த நாள் சுமையாக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகமும் உலக இன்பங்களும் அவர்களுடைய சுய இன்பமும் பெரிதாக இருப்பதால் கடவுளுடைய காரியங்கள்ல அவர்களால நாட்டம் காட்ட முடியாது, ஆர்வம் காட்ட முடியாது. நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியாது. காரணம் என்னன்னா, அவங்க பாவத்தில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு பாவம் ரொம்ப பிடிக்கும், தன்னை திருப்திப்படுத்துகிறதா அவங்களுக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த நாள் முழுவதையும் கடவுளுக்கென்று செலவு செய்ய விரும்ப மாட்டார்கள். நிர்பந்தத்தின் காரணமாக கால ஆராதனைக்கு வரலாம். அதன் மூலமாக தன்னுடைய இருதயத்தை சமாதானப்படுத்திக் கொள்ளலாம். ஆனா அதுலயும் அவங்களுக்கு இன்பம் இருக்காது. எப்படா ஆராதனை முடியும், முடிஞ்ச உடனே வீட்டுக்கு ஓடிடுவோம், யாரும் நம்மளை கேட்க முடியாதுல, காலையில வந்துட்டு போயிட்டேன்ல, இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். அவங்கள வற்புறுத்தி ஆலயத்துக்கு அழைத்து வந்தாலும் அவர்களுடைய உடல் இங்கு இருக்குமே தவிர அவர்களுடைய எண்ணம் எல்லாம் உலகத்துல. முடிச்சு போனோடனே எங்க போகலாம், யாரை பார்க்கலாம், என்ன பேசலாம், என்ன சாப்பிடலாம், எதை செய்யலாம், இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். இவங்களுக்கு தான் இந்த நாள் சுமையாக இருக்கும். இந்த சுமை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு போய் ஒரு காலத்துல என்ன ஆகும்னா, நான் சபைக்கே வரமாட்டேன், எதுக்கு, எனக்கு இதுல விருப்பமே இல்லைன்னு போகிறவங்களும் கூட இருக்கிறாங்க. ஆவியானவருடைய அந்த ரட்சிப்பின் கிருபையை அனுபவிக்காதவர்களுக்கு இந்த நாள் சுமையாகவே இருக்கும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள யாருக்காவது இந்த கர்த்தருடைய நாள் சுமையாக இருக்கிறதா அப்படின்னா நீங்க உங்க இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுடைய இருதயம் கர்த்தரையும் அவருடைய வழிகளையும் நாடாதபடிக்கு பாவத்தில் நிறைந்து இருக்கிறது. பாவம் உங்க இருதயத்தை நிறைச்சு இருக்கிறதுனால கடவுளுடைய காரியங்கள்ல ஆர்வம் காட்ட முடியாம இருக்கிறீங்க. ஆகவே நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, இப்பவே உங்க பாவத்துல இருந்து மனம் திரும்ப. ஒவ்வொரு செய்தியிலையும் கேட்கிற மாதிரி நீங்க கடவுளோடு சேரணும், கடவுளோடு ஐக்கியப்படணும், கடவுளுடைய நன்மைகளை உங்க வாழ்க்கையில அனுபவிக்கணும்னா நீங்க உங்க பாவத்துக்கு முடிவை கட்டினா மட்டும்தான் முடியும். இந்த நாளை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களே, இவ்வளவு விளக்கமா உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்லி இருக்கிறேன்னு. இப்ப இந்த நாள்ல நான் செய்யக்கூடிய காரியங்கள்னு நீங்க தீர்மானித்து அதுக்காக ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னுடைய இருதயத்துல ரட்சிப்பின் விசுவாசத்தை தாங்க, ஆண்டவரே நானும் இந்த மக்களை போல இந்த நாளை சுவையான நாளாக அனுபவிக்க உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. மனம் திரும்பி தம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்.
நீங்களும் இந்த நாளை வாஞ்சியோட வாஞ்சித்து கர்த்தரோட நேரம் செலவிட்டு ஆர்வம் உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். ஒருத்தர் உங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. தம்பிகளா, உங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட மாட்டாங்க. சீக்கிரம் எந்திரி, சீக்கிரம் குளிக்க போ, சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணு, பவுடர் போட்டியா, இப்படியே ஒருத்தரும் உங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறோம் அப்படின்னா அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீ கிளம்பி சந்தோஷமா உட்கார்ந்துருப்ப. தேவையானவைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி. அது இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உன் ஆத்துமா இன்னும் பாவத்தில் இருக்கிறது. அதனாலதான் பெற்றோர்கள் உன்னை விரட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நல்லா வளர்ந்த பெரியவங்கள திருமணமாயி பிள்ளை எல்லாம் பெற்றவர்களை கூட விரட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு இன்னைக்கு காலத்துல. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க ஆத்துமா இன்னும் கர்த்தருடைய காரியங்கள்ல விழிப்படையல. இன்னைக்காவது மனம் திரும்புங்க. இன்னைக்காவது ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இந்த நாளின் மகத்துவத்தை நான் புரிந்து கொள்ள, இந்த நாளின் மகிமையை நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்க. இருதயம் ரொம்ப தாறுமாறா இருக்கு, கேடா இருக்கு. என் பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு உதவி செய்து எனக்கு ரட்சிப்பின் ஆனந்த தாங்க ஆண்டவரே. இந்த நாளை நான் மகிமையாக நினைக்க எனக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கும் உதவி செய்வார். ஆண்டவர் சொன்னது போல உங்களுடைய கசந்த வாழ்க்கை மாறும். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எந்த மனிதனையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். நீங்க எவ்வளவு மோசமான உங்களுடைய வாழ்க்கையா இருந்தாலும் அருமையாக அவர் தூக்கி கொண்டு வருவார். நாகமான்னு ஒருத்தர் இருந்தான் பழைய ஏற்பாட்டுல. அவனுடைய உடம்பு முழுசும் குஷ்டம். அவன் கேள்விப்படுகிறான், இப்படி இஸ்ரவேலின் தேவன் அற்புதம் செய்ய வல்லவர். அதை கேள்விப்பட்டுட்டு அவன் வர்றான். தீர்க்கதரிசி சொல்லுகிறான், போய் நீ 7 முறை முங்கி எழு நதியில. அவன் கோவப்பட்டு போகிறான். இருந்தாலும் ஒருத்தன் வேலைக்காரன் சொல்றான், என்னையா பெருசா ஏதாவது செய்ய சொன்னா செஞ்சிட மாட்டீங்களா? 7 தடவை முங்கி எந்திரிக்க மாட்டீங்களா? ஒவ்வொரு முறையும் முந்தி எந்திரிக்கும் போதும் பார்த்துக்கிட்டே இருக்கான் தான் சரீரத்தை. 6வது தடவை முங்கி எழும்போதும் அதே குஷ்டரோகம். 7வது முறை முங்கி எழும்போது அவனுடைய சரீரம் சுகமானது. நீங்க யோசிச்சு பாருங்க, அவனுக்கு அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. சீரியா படைத்தலைவன் அவனுடைய சரீரம் சுத்தமானது. எத்தனை பெரிய ஆனந்தமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்க சரீரத்துல ஏதோ ஒரு வியாதி உங்களை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை நினைச்சு பாருங்க. எத்தனோ மருத்துவர்கள் பார்த்தாச்சு, எவ்வளவு மருத்துவ முறைகள் பார்த்தாச்சு, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அந்த பெண் என்ன தெரியுமா முடிவு பண்ணா? கூட்டத்துக்குள்ள போய் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சுகமாவேன். சரியா சிந்தித்தா, சரியா முடிவெடுத்தா, சரியா செயல்பட்டா, வஸ்திரத்தை தொட்டா சுத்தமான. இதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல்னு பேர். ஆண்டவர் மீது விசுவாசம், அவரால் செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை. என் வாழ்க்கையும் எவ்வளவு காலம் தான் இப்படி அழுகையும் புலம்பலும் வியாதியும் கஷ்டமும் பாடுமா இருக்கும்? என் வாழ்க்கை எனக்கே பிடிக்கல. என் வாழ்க்கை ரொம்ப மோசங்க. ஏண்டா உயிர் வாழ்றோம், பேசாம உயிரை விட்டு போயிடலாமான்னு கூட யோசிக்கிறேன்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க உயிரை விடுற அளவுக்கு பெரிய காரியம் செய்ய வேண்டாம். ஏன்னா உலகத்திலே ரொம்ப பெருசா செய்யறது அதான். ஒரு மனுஷன் செய்யறதுல ரொம்ப பெரிய காரியம் உயிரை விடுறது. அவ்வளவு பெருசுலாம் நீங்க செய்ய வேண்டாம். சிம்பிளா முழங்கால நின்று ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க. இவ்வளவு நாளும் புத்தி இல்லாம இருந்துச்சு, இந்த வார்த்தையின் மூலமாக நீங்க பேசுனீங்க. ஆண்டவரே, நான் பாவின்றத உணர்றேன், என் பாவத்தை மன்னிங்க. என் வாழ்க்கையில இத்தனை வருடமா உம்முடைய நாளை நான் ரொம்ப அவமதித்து இருக்கிறேன். இன்னைக்கு அதெல்லாம் கேட்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளை நான் வைராக்கியமாக ஆசரிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் அதை செய்வேன் ஆண்டவரே. ஒரு உறுதியான தீர்மானம், வைராக்கியம். நீங்க எப்படி சொல்லி இருக்கிறீங்களோ அப்படி நான் செய்வேன் ஆண்டவரே. தொடர்ந்து உமக்காக நான் வாழ்வேங்கிற அந்த ஒரு முடிவோட மனம் திரும்பி நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற போது ஆண்டவர் உங்களை அற்புதமாக ஆசீர்வதிக்கிறார். உங்க வேலைத்தலத்துல ஒரு சமாதானம், உங்க குடும்பத்துல சமாதானம், கணவன் மனைவி உறவுல இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத சமாதானத்தை அனுபவிக்கலாம். பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுல, பொருளாதார ரீதியில லட்சக்கணக்கில் வரணும்னு அவசியம் இல்லை. 1000 ரூபாயை வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு குடம் எண்ணெய் போதும். அந்த எண்ணெயை வச்சு நிரப்பிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு நாள் நிரப்பலாங்க? சாகுற வரைக்கும் நிரப்பலாம். ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்ய வந்தவர். ஆகவே இந்த நாளின் மகிமையை புரிஞ்சுக்கோங்க. இந்த நாளை அவமதிக்காதீங்க. இந்த நாளில் செய்யத்தகாததை செய்யாதீங்க.
இந்த நாளை ஒரு சுமையின் நாளாக நீங்க நினைக்காதீங்க. நீங்க மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசிக்கிற போது ஆண்டவர் இந்த நாளை மகிமையாக நினைத்து செயல்பட உதவி செய்வார். ஆனா அதே சமயத்தில் ஆண்டவருடைய மக்களை, நீங்க உங்க வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாளை அவருடைய வார்த்தையின்படி கை கொண்டு அந்த நாளை உயர்த்தி, அந்த நாள் ஆராதனைக்குரிய நாள், எனக்கானதை செய்கிற நாள் அல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நாள்ல நீங்க என்ன செஞ்சீங்க? செய்யக்கூடாததை தவிர்க்கிறது நல்லது. கருணைக்கிடமான காரியங்களை தாராளமா செய்யலாம். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்னு அவருக்கு உதவி செய்யலாம், அது தகுந்தது. ஆண்டவர் சொல்லலையா, உங்கள எவனாவுடைய எருதாவது கண்ணுக்குட்டியாவது மாடாவது ஓய்வு நாள்ல கிணத்துல விழுந்தா தூக்கி விட மாட்டியா? இல்ல இது ஓய்வு நாள், தூக்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? நீ கொலகாரனா மாறி. அத்தியாவசிய பணி செய்கிறவர்கள், எமர்ஜென்சி ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்கிறாங்க, பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, மக்களுடைய அத்தியாவசிய பணிகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதனால ரொம்ப கவனமாக அந்த கருணைக்குரிய பணிகளை செய்வதற்கு ஆண்டவர் அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான சத்தியம். இதை உதாசீனப்படுத்தாதீங்க. இந்த நாள்ல செய்யத்தகாததை செய்யாதீங்க. எவ்வளவு பெரிய நன்மையா இருந்தாலும் ஆண்டவருக்காக அதை விட்டு விடுங்க. எரிக் லிட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னொரு முறை நான் சொல்றேன், நேரம் போயிடுச்சு. இந்த நாள்ல வந்த போட்டிய அவர் ஓட மறுத்ததின் காரணமாக அற்புதமான உயர்வை பெற்றார். இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி பேசணும். இன்னொரு முறை சந்தர்ப்பம் இருக்கும்போது அதை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாளுக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. அந்த நாள்ல கர்த்தருடைய காரியங்கள்ல ஈடுபடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்வி, கர்த்தருடைய நாளை பற்றிய உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? அது சுமையாக இருக்கிறதா, சுவையாக இருக்கிறதா? சுவையாக இருந்தால் அந்த சுவையை அதிகரிப்பதற்கான காரியங்களில் ஈடுபடுங்க. சுமையாக இருந்தால் ஆண்டவர் அதை சுவையாக மாற்ற ஆண்டவரிடம் வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாம்.